Hi, welcome all to the amazing world of Sabash India. எல்லா மனுஷனுக்குமே லட்சியம்னு கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். சில பேர் தன்னோட லட்சியத்துக்காக கடைசி வரைக்கும் போராடுவாங்க. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா தன்னோட லட்சியத்தை பாதியிலே கைவிட்டுருவாங்க. ஆனா லட்சியத்துக்காக கடைசி வரைக்கும் போராடுறவங்க தான் வாழ்க்கையில சாதிப்பாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேர் தன்னோட லட்சியத்தை நோக்கி போராட வந்திருக்காங்க. பார்க்கலாம். நம்ம சபாஷ் இந்தியா நிகழ்ச்சியில பைக்கை வச்சு நிறைய பேர் சாதனைகள் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா பைக்கையும் வேனையும் தன்னோட கையால கண்ட்ரோல் பண்ணி நிறைய சாதனைகள் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போற உத்தரப்பிரதேசை சேர்ந்த குட்டு கோஸ்வாமியும் பைக்கை வச்சுதான் ஒரு சாதனை பண்ண போறாரு. அப்படி பைக்கை வச்சு என்ன சாதனை பண்ண போறாருன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நபர் தகுந்த பயிற்சிகளுக்கு பிறகே இவ்வாறு செய்கிறார். இதை நீங்கள் தயவு செய்து வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தால் இது உங்கள் உயிருக்கே பேராபத்தை விளைவிக்கும். அவரோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் அவர் கழுத்துல கட்டியிருந்த அந்த முடிச்சு கொஞ்சம் லூஸா இருந்துச்சு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா அவரு தான் சாதிப்பேன் அப்படின்னு மனசுல தைரியம் வச்சிருக்காரு. அது அவரை பார்த்தாலே தெரியுது. சோ செகண்ட் அட்டம்ப்ட்ல அவர் 2 பைக்கையும் கண்ட்ரோல் பண்ணுவாரா பார்க்கலாம். அவரோட செகண்ட் அட்டம்ப்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா அந்த 2 பைக்ல ஒரு பைக் ப்ராப்பரா ஒர்க் ஆகல. அதுதான் இதுக்கு ரீசன். அது மட்டும் இல்ல, அவரோட தேர்ட் அட்டம்ப்ட்ல அவர் கண்டிப்பா ஜெயிப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். வாவ், உண்மையாவே அமேசிங்கா இருக்கு. அந்த ஒரு பைக்கும் பாத்தீங்கன்னா 2 ஹார்ஸ் பவர் இருக்கு. அப்படி பார்த்தா அவர் கழுத்தால 4 ஹார்ஸ கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. உண்மையாவே இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். இது வரைக்கும் நம்ம சபாஷ் இந்தியா நிகழ்ச்சியில தன்னோட கையில வேனை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க, பைக்கை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஆனா கழுத்தை வச்சு பைக்ஸ் கண்ட்ரோல் பண்றது, அது நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க யாரும் வீட்டுல முயற்சிக்காதீங்க. ஏன்னா இது உங்க உயிருக்கே ஆபத்தா முடியலாம். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த சாதனை பண்ண இவருக்கு சபாஷ்.